வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இங்கிலாந்தில் ஹேனோவேரியன் காலகட்டம் அந்த ஆட்சி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேனோவேரியன் ஆட்சி காலன்றது இங்கிலாந்தில் 1814 1901 வரைக்கும் நடைபெற்றது. அதாவது 1801 ஒரு ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுன்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குயின் ஆனுக்கு பிறகு சோஃபியா இவங்க எலக்ட்ரஸ் ஆஃப் ஹேனோவர், அது மாத்திரம் இல்லாமல் இங்கிலாந்து ஆண்ட முதலாம் ஜேம்ஸோடைய ப்ராட்டஸ்டன்ட் கிராண்ட் டாட்டர் பேத்தி. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குயின் ஆனுக்கு அப்புறம் சோஃபியா தான் அரியணையில் ஏறணும், இங்கிலாண்டோடைய அரியணையில் ஏறணும் அப்படின்றது தான் இந்த ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் சோஃபியா குயின் ஆன் இறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டதுனால அவங்களுடைய மகனான ஜார்ஜ் தான் இங்கிலாண்டோடைய மன்னரானார். இவர் தான் முதலாம் ஜார்ஜ். இப்போ முதலாம் ஜார்ஜ் இங்கிலாண்டு 1714 1727 வரைக்கும் ஆண்டார். இவர் ஒரு ஜெர்மன். அது மாத்திரம் இல்லாமல் இவர் அரியணையில் ஏறும்போது இவருக்கு 54 வயசு. மக்களுடைய எதிர்பார்ப்பை விட இவர் அது அந்த அளவுக்கு அவர் இல்லை. அவர் ஒரு வெளிநாட்டவராக இருந்ததுனால இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மக்களோட நலன்லேயும் அவர் அவ்வளோ ஆர்வம் காட்டல. ஏன், அவரால் அவங்களோட மொழியை கூட சரியாக பேச தெரியாது. பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல கம்பீரமான தோற்றம்லாம் இல்லை, கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பார். அதாவது குள்ளோன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு உருவத்தோற்றம்லாம் மக்களை கவர் அளவுக்கு இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய பர்சனல் லைஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட அவருக்கு மக்கள்கிட்ட எடுபடுற அளவுக்கு இல்லை. அவரோட சொந்த மகன்கிட்டே அவருக்கு நிறைய கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தது. அவருடைய மகன் ஜார்ஜ் அகஸ்டின், அவர் தான் இவருக்கு அப்புறம் இரண்டாம் ஜார்ஜாக அரியணையில் ஏறினார். ஜார்ஜ் முதலாம் ஜார்ஜ் இங்கிலீஷ் அரியணையில் இருக்கும் போதே ஜேம்ஸ் எட்வர்ட், இவர் சன் ஆஃப் ஜேம்ஸ் செகண்ட், இரண்டாம் ஜேம்ஸோடைய மகன். அவர் இங்கிலாண்டோட மன்னர் ஆகிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தார். மக்களெல்லாம் திரட்டி வச்சு ஏதோடு செஞ்சார். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜேக்கோபைட் ரிவோல்ட்டுன்னு பேர். ஏன் அது ஜேக்கோபைட்னு வந்ததுன்னா, அவர் பேர் ஜேம்ஸு. அது இங்கிலீஷ் பேராக இருந்தாலும் அது வந்தது லாட்டின் மொழி வார்த்தை. அது லாட்டினில் அது ஜெக்கோபியஸ்ன்னுவோம். அதனால் அவரோட ஆதரவாளர்களை நம்ம ஜேக்கோபைட்ஸ்ன்னுவோம். அதனால தான் இது முதல் ஜேக்கோபைட் ரிவோல்ட்டு. அவர் எடுத்த முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிடுச்சு. இவரும் இந்த ராஜாவும் ஃபாரினராக இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பார்லிமெண்ட்டில் விக்ஸ் தான் நிறைய பேராக இருந்தாங்க. அதனால் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாகிட்டாங்க. இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா கேபினட் சிஸ்டம்னு ஒன்று வில்லியம் III அவரால் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னாடி குயின் ஆன் அதை நல்லா டெவலப் பண்ணிவிட்டு முதலாம் ஜார்ஜ் அவர் ஆட்சி காலத்தில் அந்த கேபினட் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரைம் மினிஸ்டர்ன்ற ஒரு பதவியெல்லாம் யாரும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. அந்த பணிகள் நடந்தாலும் பிரைம் மினிஸ்டர் இவர் தான் அப்படின்லாம் இல்லை. ஆனால் 18ஆம் நூற்றாண்டோடைய பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா 1721 ராபர்ட் வால்போல் அவரை தான் இங்கிலாண்டோட முதல் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பத்துலேருந்து தான் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிடுது. அதே சமயத்தில் அவரோட காலகட்டத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தான் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அவங்க தான் முக்கியமான அரசாங்க முடிவுகள்லாம் எடுக்கிற நிலைமையில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜா எடுக்கிறது தான் முடிவாக இருந்தது. ஆனால் இப்போ ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அவங்கெல்லாம் மெதுவாக அவங்களுடைய அத்தாரிட்டி இழந்துக்கிட்டே வந்தாங்க. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ரொம்ப முக்கியமாக பவர்ஃபுல்லாக ஆகிட்டு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எல்லா முடிவுகளும் அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸு ராஜாங்கெல்லாம் இவங்க எடுக்கிற முடிவுகளை செக் பண்ணுறது இல்லை ரிவைஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நிலைமையில் இருந்தாங்க. ஏன்னா முக்கியமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எதிர்க்க இவங்களால் அவங்களோட ஒப்பீனியன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஜார்ஜ் II அவர் இங்கிலாண்டை 1727 1760 வரைக்கும் ஆண்டார். இவருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். அதுவும் இவர் இங்கிலாண்டோட ராஜா ஆகும்போது இவருக்கு 40 வயசு. இவருடைய காலகட்டம் எப்படின்னா, இங்கிலாந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த சர் ராபர்ட் வால்போல். அவர் இந்த நான் இன்டர்ஃபியரன்ஸ் எதுலேயுமே குறுக்கிட்டு எந்த வம்பும் பண்ணாத ஒரு யாருக்கும் தொல்லை கொடுக்காத ஒரு ஆட்சியை நடத்தினதுனால இங்கிலாந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆனால் இந்த நேரத்துலையும்
இரண்டாம் ஜெக்கோபைட் ரிவோல்ட் வந்து 1745 நடந்தது. அதாவது சார்ல்ஸ் எட்வர்டு இவர் வந்து த யங் பிரிட்டண்டர், அதாவது ஓல்ட் பிரிட்டண்டரோட சன். இவர் வந்து எப்படியாவது வந்து நம்ம ராஜாவாயிடணும் அப்படின்றதுக்காக இந்த ஹேனோவேரியன்ஸ் ரூலர்ஸை அரியன்லேருந்து இறக்கிடணும் அப்படின்னு வந்து நடத்தினார். ஆனால் அந்த ரிவோல்ட்டை வந்து முறியடிச்சது வந்து ராஜாவோட 2வது மகனான தி டியூக் ஆஃப் கம்பர்லேண்டு. அதுக்கப்புறம் 1756 வந்து இந்த 7 வருட போர், இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் இந்த போர் வந்து ஆரம்பிச்சது. ஆனால் போர் முடியறதுக்கு முன்னாடியே ராஜா வந்து 1760 இறந்துட்டார். இந்த ராஜாவோட ஞாபகமாக தான் அமெரிக்காவில் 13வது காலனியாக, அதுதான் கடைசி காலனி அமெரிக்காவில் இருந்த அந்த காலனிக்கு ஜார்ஜியா அப்படின்னு வந்து பேர் கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு ஃபுல் ஃபண்டிங் பண்ணது இரண்டாம் ஜார்ஜ் தான். அதுக்கப்புறம் ஜார்ஜ் த தேர்ட், அதாவது 3ஆம் ஜார்ஜ், இவர் வந்து ஜார்ஜ் த 2ஆம் ஜார்ஜோடைய கிராண்ட்சன். இவர் வந்து அரியணையில் ஏறினார். இவர் வந்து 1760 1820 வரைக்கும் ஆட்சி செஞ்சார். இவர் ராஜா ஆகும்போது இவருக்கு வெறும் 22 வயசு தான். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இவர் ரொம்ப மக்கள்கிட்ட வந்து ஒரு பாப்புலராக இல்லைனாலும் நீண்ட காலம் ஆட்சி செஞ்சதுனால அந்த நாட்டில் வந்து முக்கியமான பாப்புலர் ஃபிகர்ஸில் இவரும் ஒருத்தராக இருந்தார். ஆனால் பார்க்க போனீங்கன்னா வீட்டில், அதாவது டொமெஸ்டிக் லைஃப்னால் அவருடைய வீட்டு மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல போனால் இந்த ஜார்ஜ் 1ம் ஜார்ஜ் 2 தான். 1ஆம் ஜார்ஜும் 2ஆம் ஜார்ஜுக்கும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை வந்து அவ்வளோ வந்து சிறப்பாக அமையலை. அதே மாதிரி 4ஆம் ஜார்ஜுக்கும் வந்து இல்லற வாழ்க்கை அவ்வளோ சரியாக அமையலை. ஆனால் 3ஆம் ஜார்ஜ் வந்து ஒரு நல்ல நேர்மையான ஒரு மனிதராக, அன்பான மனிதராக, ஒரு ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதராக இருந்ததுனால அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஆனால் என்னென்னா கடைசி 10 வருஷம் அவரோட மனநிலை பாதிக்கப்பட்டதுனால நாட்டை உண்மையாக ஆண்டது வந்து அவருடைய மூத்த மகன் தான், பிரின்ஸ் ரிஜென்ட். அவர் தான் வந்து பிரின்ஸ் ரிஜென்ட்டாக இருந்து அந்த நாட்டை ஆண்டார். அவரோட காலகட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள்னு பார்த்திங்கன்னா இந்த வார் ஆஃப் அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ், இது 1776 1783 வரைக்கும் நடந்தது. த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், இது 1789 நடந்தது. த நெப்போலியனிக் வார்ஸ், இது வந்து 1793 1815 வரைக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த யூனியன் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் ஐர்லாந்து, இது 1801 வரைக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பார்த்திங்கன்னா முக்கியமாக 18ஆம் நூற்றாண்டோட கடைசி பகுதியில் இந்த இவாஞ்சலிக்கல் மூமெண்ட் நடந்தது. மக்கள் நிறைய பேர் வந்து ரிலீஜியஸ் பர்சனாக மாறினது மாத்திரம் இல்லாமல் நிறைய ஃபிலந்த்ராஃபிக் ஒர்க்ஸ்னால் நிறைய நன்கொடை தரது, நல்ல விஷயங்களை செய்கிறது, அதாவது பள்ளிக்கூடம் கட்டுறது, சர்ச் கட்டுறது, மருத்துவமனைகள் கட்டுறது, இதிலெல்லாம் வந்து மக்கள் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அதுலேயும் இந்த இவாஞ்சலிக்கல்ஸ் வந்து மிஷனரி சொசைட்டிஸ், அதாவது பைபிள் சொசைட்டி, சண்டே ஸ்கூலெல்லாம் ஆரம்பித்து இந்த ஸ்லேவரி, அடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டாங்கன்னு சொல்லலாம். முக்கியமான 2 முக்கியமான இவாஞ்சலிஸ்ட்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சர்ச் சம்மந்தப்பட்டவங்க தான். வில்லியம் கூப்பர் த போயட், அப்புறம் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ், இவர் வந்து டோரி மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் யார்க்ஷயருக்கு. அப்புறம் முக்கியமான 2 பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து 18ஆம் நூற்றாண்டோட கடைசி பகுதி ஆண்டாங்க. ஒருத்தர் வந்து வில்லியம் பிட் த எல்டர், 2வது வந்து அவரோட மகனான வில்லியம் பிட் த யங்கர். இதில் பிட் த யங்கர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனது வந்து 24 வயசுலேயே. ஆனால் என்னென்னா அவருக்கு 46 வயசு இருக்கும் போதே வந்து அவர் இறந்துட்டார், இளம் வயதிலே இறந்துருக்காரு. அந்த காலகட்டத்தில் இலக்கிய வட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்தவங்க வந்து சாமுவேல் ஜான்சன், அதாவது டாக்டர் ஜான்சன். டாக்டர் ஜான்சன் ஆரம்பித்த இந்த கிளப் தான் பின்னாடி இந்த லிட்ரரி கிளப்னு வந்து ரொம்ப புகழ்பெற்று இருந்தது அந்த காலகட்டத்தில். அவருடைய கடைசி பெரிய படைப்புன்னு பார்த்திங்கன்னா லைஃப்ஸ் ஆஃப் த போயட்ஸ், இதை 10 வால்யூமாக அவர் வந்து 1779 1881 வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த கிளப்பில் இருந்த மற்ற முக்கியமான ஆளுங்கன்னு பார்த்திங்கன்னா எட்மண்ட் பூர்க், இவர் வந்து பெரிய ஒரு பேச்சாளர். அப்புறம் சர் ஜோஷுவா ரெனால்ட்ஸு, இவர் வந்து போர்ட்ரேட் பெயிண்டர். அப்புறம் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட படைப்புகள் எல்லாமே ரொம்ப பாப்புலரானதாக. முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா த டெசர்டட் வில்லேஜ், அப்புறம் ட்ராவலர்ன்ற போயம்ஸு, அப்புறம் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர்ன்ற ட்ராமா, இது 1773 பப்ளிஷ் ஆச்சு. இன்றைக்கும் வந்து 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிறந்த காமெடிஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய முதல் நாவலான தி விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் இவர் எழுதுறது தான். இன்றைக்கும் அதை வந்து சிறந்த கிளாசிக்காக மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு தான் இருக்காங்க.
14ஆம் நூற்றாண்டுடைய முடிவிலையும் 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த புது வகையான ரொமான்டிக் போயட்ரின்றது ஆரம்ப கட்டத்தோடு இருந்தது. இதுக்கு காரணகர்த்தாக்கள் வந்து வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ், ஸ்காட், இவங்களும் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான். இவங்க எப்படின்னா சாதாரண விஷயங்களை பற்றியெல்லாம் எளிமையான மொழியில் வந்து கவிதைகள் எழுத ஆரம்பித்தாங்க. அதில் அவங்களோட கற்பனை வளத்தை ஊற்றி மக்களை கவர அளவுக்கு அவங்க எழுதினாங்க. இதை வந்து தொடர்ந்து இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டை நடத்திட்டு வந்தது பைரன், ஷெல்லி, கீட்ஸு. இந்த காலகட்டத்தில் இருந்த சிறந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லேம்ப், வில்லியம் ஹாஸ்பிளட், அப்புறம் தாமஸ் டிக்வின்சி. அப்புறம் 4ஆம் ஜார்ஜ் வந்து இங்கிலாண்டு 1820 1830 வரைக்கும் அவர் ஆண்டார். இவர் வந்து 3ஆம் ஜார்ஜோடைய மகன். இவர் எப்படின்னா ரொம்ப சுயநலவாதியாக இருந்ததுனால எல்லாருடையும் பழகவும் ரொம்ப நல்லா இல்லாதனால அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டஸும் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸஸும் இல்லை. அவரோட மனைவியோடையே அவர் வந்து தகராறு பண்ணிவிட்டு 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துருந்தாங்க. இவருடைய காலகட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுன்னு பார்த்திங்கன்னா த கேத்தலிக் எமான்ஸ்மெண்ட் ஆக்ட். இது 1829 நடந்தது. இது மூலமாக வந்து கேத்தலிக்ஸுக்கு இருந்த நிறைய கஷ்டங்கள் வந்து கலைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இவரோட காலகட்டத்தில். இவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் வில்லியம் வந்து இங்கிலாண்டை 1830 1837 வரைக்கும் ஆண்டார். இவர் வந்து 4ஆம் ஜார்ஜோட சகோதரர். ஆனால் இவர் வந்து ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு செயலராக இருந்தார். இவர் ரொம்ப நல்ல ஒரு மனுஷராக இருந்தார். எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்து ஆண்ட ஒரு மன்னர்னால் 4ஆம் வில்லியமை சொல்லலாம். இவர் 7 வருஷம்தான் ஆண்டிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் செஞ்சார். முக்கியமாக வந்து பார்லிமெண்ட்டை ரிஃபார்ம் பண்ணார். இது 1832. அப்புறம் 1833 வந்து அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, அதாவது அடிமைகளெல்லாம் விடுதலை செஞ்சது. இனிமேல் அடிமைகளே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆக்டை கொண்டு வந்தார். அப்புறம் வந்து 1834 வந்து புவர் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஏழைகளுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆக்ட் இதையும் அவர் கொண்டு வந்தார். இவருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குயின் விக்டோரியா. இவங்க வந்து 1837 1901 வரைக்கும் இங்கிலாந்து ஆண்டாங்க. இவங்க வந்து 4ஆம் வில்லியமோட நீஸ், அதுக்கப்புறம் 3ஆம் ஜார்ஜோடைய கிராண்ட் டாட்டர். இவங்க வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து வளர்க்கப்பட்டதுனால இவங்களால் வந்து இங்கிலாண்டில் இருந்த நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இவங்க 64 வருஷம் வந்து இங்கிலாந்து ஆண்டாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பொலிட்டிக்கல் பவரெல்லாம் நிறைய அனுபவித்தது வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்னே சொல்லலாம். இவங்க 1840 வந்து அவங்க மனசு பிடிச்சி அவங்களுடைய கசனான பிரின்ஸ் ஆல்பர்ட் ஆஃப் பெல்ஜியம், இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நேரத்துலேருந்து பிரின்ஸ் ஆல்பர்ட் இறந்தது வந்து 1861. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் செக்ரட்டரியாகவும் அட்வைஸராக வந்தது பிரின்ஸ் கான்சர்ட் தான். ஆல்பர்ட் தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி மக்களுக்கு நிறைய நல்லது செய்யலாம் அப்படின்லாம் அப்படி நடத்தியிருந்தாங்க. அவங்க நீண்ட காலம் வாழ்ந்து பிரிட்டிஷ் மன்னராட்சிக்கே ஒரு நல்ல பேர் வர மாதிரி. ஏன்னா வந்து 1ஆம் ஜார்ஜும் 2ஆம் ஜார்ஜும் ஆட்சி செஞ்ச நேரத்தில் வந்து மன்னர் ஆட்சியால் மக்களுக்கு எந்த நல்லதும் நடக்கலை, அவங்களுக்கு வந்து எந்த விதமான பலனும் கிடைக்கல. ஆனால் இவங்க காலகட்டத்தில் மன்னர் ஆட்சி சிறந்த ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வாழ்ந்தாங்க, நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. அவங்க இறப்பு வந்து ஜான்வரி 22 1901. அது வரைக்கும் நடந்தது இந்த ஹானோவரியன் ஆட்சி தான். அவங்களுக்கு அப்புறம் தான் ஹானோவரியன் ஆட்சி வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. இதுதான் வந்து ஹானோவரியன் இங்கிலாண்டை பற்றின ஒரு சுருக்கமான ஒரு தொகுப்பு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.